ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி மதர்ஸ் டேன்றதுனால பாப்பா தூங்கி எழுந்ததுமே என்ன தான் தேடிட்டு வந்திருந்தாங்க. அவங்க எழுந்ததுமே அவங்க மாமி சொல்லிட்டாங்க போல இருக்கு, இன்றைக்கி மதர்ஸ் டே, அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. வந்து ஹக் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அந்த ஃபுல் எனர்ஜியோடையே நானும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 11:30க்கு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். சாப்பிடாம தான் எல்லாம் போயிருந்தோம். வந்த உடனே அம்மா தோசை செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டோமா. சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு யாருக்குமே லஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணலை. எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் சிக்கனை வந்து நைட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தது. இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே தம்பிக்கிட்ட சொல்லிட்டோம், இன்னைக்கு உன்னோட பிரியாணி தான் எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நான் செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு மட்டும் என் தம்பி செய்கிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ நானே செஞ்சு சாப்பிட்றதுனாலே என்னன்னு தெரில. தம்பி பிரியாணி பண்ணாங்க, நான் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணிட்டு இருந்தேன்னா கிச்சனில் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க பாப்பா. என்னென்னா வந்து அவங்க கையாலே வந்து ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா அப்படின்னு எழுதி அதில் ஏதேதோ அவங்களே கையால் வரைஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு முத்தெல்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலையில் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்பவே நிறைய குழந்தைங்களாம் இது மாதிரிலாம் அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுக்குறப்ப நான் நினச்சேன், நம்ம குழந்தை இப்போ தான் 4 வயசில் இருக்காங்க, எப்படியும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுப்பாங்கன்னு. ஆனால் அவங்க சித்தி சொல்லி கொடுக்க அவங்க கையாலேயே எழுதி சூப்பராக கொடுத்துருந்தாங்க.